முதலாவது வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்திக்காக நாம் போக போகிறோம். நம்ம கூர்ந்து நாம் கவனிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நிறைய ஆழமான சத்தியங்களை நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் மூலியமாக நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் கூட கல்வாரி சிலுவையினுடைய மேன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை 23ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இன்னைக்கு முக்கியமாக இந்த 2வது வார்த்தையை தான் நாம் மையமாக பார்க்க போகிறோம். 2வது வார்த்தை, 6வது வார்த்தை, 7வது வார்த்தை இதிலே வருகிறது. அதை நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய பாடுகள் எல்லாம் இந்த வேதனைக்குரிய ஒரு காரியங்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்றாங்க, உண்மையாகவே இவர் கிறிஸ்துவானால் இந்த சிலுவையிலிருந்து அவரை காப்பாற்றிக் கொள்ளட்டும். எத்தனையோ பேரை அவர் ஊழியம் செய்த நாட்களை காப்பாற்றினார். எத்தனையோ பேரை மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார், வியாதிப்பட்டவனை சுகமாக்கினார். உண்மைதானே? அப்படி என்றால் இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால், உண்மையாகவே இவர் தேவனால், பரலோகத்தில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே அவர் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். 36 போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, ஒரு கசப்பான தண்ணீர் கலந்த ஒரு கோலால நனைக்கப்பட்ட ஒரு துணியை எடுத்து அவர் வாயில் வைக்கிறாங்க. அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. அதை கொடுத்தார்கள். 37 சொல்லுகிறது, நீ யூதனின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். என் கருமையானவர்களே, இவரை சிலுவிலை பறைந்து விட்டார்கள். சிலுவையிலே இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவரோடு கூட வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 கல்லர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இது நடக்கிறது. என்னவென்று சொன்னால், நீ இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமே என்னவென்றால், நான் ராஜா, யூதருக்கு ராஜா என்று நீ சொன்னி, ஆகையினால் தான் இந்த தண்டனையை நீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ உண்மையாகவே நீ யூதரின் ராஜாவானால் உன்னை நீர் காப்பாற்றிக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். கேலி கிண்டல் பண்றாங்க. நீ ராஜான்னு சொன்னே, உன்னை காப்பாத்திக்கோ, நீ ராஜாவானால் நீ காப்பாற்றிக்கோ, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனால நீ அனுப்பப்பட்ட கிறிஸ்துவானால் உன்னை நீ காப்பாற்றிக்கொள் அப்படி என்று சொல்லி அவரை கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி பேசினார்கள். அந்த நேரத்தில் தான் 38வது வசனத்துல வாசிக்கிறோம், இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களிலே எத்தனையோ பேர் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறைந்த அந்த சிலுவைக்கு மேலாக என்ன வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய சிலுவையின் மேலே INRI அப்படின்ற ஒரு வாசகம், INRI அப்படின்ற ஒரு எழுத்து அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், லத்தீன் பாஷையில் இப்படியே சொல்லுகிறது, இயேசுஸ் நஜரேசன்ஸ் ரெக்ஸ் இண்டரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது, ஜீசஸ் த நசரேன், கிங் ஆஃப் த ஜீசஸ். தமிழ்ல நம்ம பார்க்கும்போது அதை பற்றி யோவான் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று இந்த அதிகாரி இயேசு கிறிஸ்துனுடைய தலையின் மேலே எழுதி வைக்கிறார். அந்த சிலுவை மரத்தின் மேலே INRI
என்னென்று சொல்லி, இவர் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கிருக்கிறதான ஆசாரியர்கள், அங்கிருக்கிறதான பொதுமக்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறையும்படி கூக்குரலிட்டு ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று மாத்திரம் அதில் எழுதாமல், அப்படி தன்னை சொல்லிக் கொண்டார் என்றதையும் என்ன பண்ணுங்க, சேர்த்து எழுதுங்க. என்ன என்று சொல்லி, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று அவர் சொல்லிக் கொண்டார். ஆனா அவர் ராஜா கிடையாது. ஆனால் எழுதப்படும் பொழுது என்ன எழுதப்பட்டது என்று சொன்னால், அங்கு வேற எதுவுமே ஆட் பண்ணவில்லை. உண்மையாகவே இவர் என்னவாக இருக்கிறாரோ அதை தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு யூதருடைய ராஜா. அதனால் 38வது வசனத்துல சொல்லுகிறது, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக், லத்தீன், எபிரிய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இயேசுவோடு கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து நடுவிலே இருக்கிறார். அதுல ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்றார். எங்களையும் காப்பாத்து, உன்னையும் காப்பாற்றிக்கொள். இங்கே எல்லா வார்த்தைக்கும் ரட்சியும் 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 போட்டிருக்கு. ஆனா நீங்க அந்த நான் சொல்லும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரட்சிப்பு என்றது, என்னை காப்பாற்று, இந்த சிலுவையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாற்று, நீ யூதருடைய ராஜாவானால் காப்பாற்றிக்கோ, நீ தேவனுடைய குமாரனால் நீ காப்பாற்றிக்கோ, ஏன் இந்த சிலுவையில நீ சாகர அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே 3 பேருமே சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேருமே மிகப்பெரிய தண்டனை அனுபவித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுல ஒருவன் சொல்லுகிறான், இது எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிற, எத்தனையோ அடையாளங்களை செய்திருக்குன்னு சொல்றாங்க, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனே ஆனா, உண்மையாகவே நீ தேவனானால் எங்களையும் காப்பாத்து, உன்னையும் என்ன பண்ணிக்கோ, காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி 39ஆம் வசனம், அன்றைய சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் 40வது வசனத்துல மற்றவன் அவனை நோக்கி, இந்த கள்ளன் அந்த கள்ளனை நோக்கி, நீ இந்த ஆக்னிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவன் உண்மையாகவே தேவனை அறிந்த ஒரு திருடனாக இருக்கிறான். தேவனை நன்றாக அறிந்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நன்றாக அறிந்த ஒரு திருடனாக இருக்கிறான். நாம் பாவங்களை செய்திருக்கிறோம், நாம் திருடி இருக்கிறோம், உனக்கு கடவுளுடைய பயம் என்பதே இல்லையா? உனக்கு கடவுளுடைய பயம் என்பதே இல்லையா? இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் திருடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், நாம் சட்டப்படி தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நியாயப்படி தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் உண்மையாக நம்ம தப்பு பண்ணிட்டு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அந்த சிலுவை மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு தவறு என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இந்த திருடன் சொல்லுகிறான், டேய் ஏன் இப்படி சொல்ற, நீங்க நானும் என்ன செய்கிறோம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தவைகளுக்கு தக்க பலனை நாம் அடைகிறோம், ஆனால் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு. பிரியமானவர்களே, இந்த திருடனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல குணம் ஒன்று இருந்திருக்கிறது. ஏன் நீ இயேசுவை திட்டுகிறாய், ஏன் நீ தேவனுடைய குமாரனை திட்டுகிறாய், ஏன் நீ ஆண்டவரை திட்டுகிறாய்? அவர் ஒரு பாவமும் என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை என்பது யாருக்கு தெரிகிறது? ஒரு திருடனுக்கு தெரிகிறது. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. இவன் ஒப்புக்கொள்ளுகிறான், தன்னுடைய தவறுகளை வருந்துகிறான், தன் தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறான். ஆகையினால்தான் தேவனிடத்துல மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை என்ன பண்ண போகிறான், தரப்போகிறான். இதுல நீங்களும் நானும் கூட அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறது. நம்ம யாருமே நீதிமான்கள் அல்ல, நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, நம்ம எல்லோருமே பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. உண்மைதான், ஒருவரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது முதலாவது உண்மையான பிள்ளைகளாக, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால்,
முதலாவதாக நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்த தவறுகளுக்கு நாம் மனஸ்தாபப்படுவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்காக நாம் வருந்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஐயோ, நாம் இதை செய்து விட்டோமே, ஐயோ நாம் இதை நம்ம பேசியிருக்க கூடாதே, ஐயோ நம்ம அதை பண்ணியிருக்க கூடாதே என்றதை முதலாவது அந்த உணர்வுகள் நமக்கு வரும்பொழுதுதான், அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் நமக்கும் இருக்கிறது. அதனால இந்த கள்ளன் அல்லது இந்த திருடன் சொல்லுகிறான், நாம் நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் இவரோ தகாதது ஒன்று என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. யாரு எந்த ஒரு பாவத்தை செய்யவில்லை? இயேசுவை பற்றி பேசுகிறார் ஒரு திருடன். இவரிடத்துல ஒரு தவறையும் நான் பார்க்கவில்லை. ஆக இந்த திருடன் இயேசுவை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறார். இவர் எதற்காக உலகத்துல வந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார். அவன் பாவியாக இருந்தாலும் இவர் வந்த நோக்கம் என்ன, இவர் உலகத்துல வந்ததான காரணங்கள் என்ன, இவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது எல்லாவற்றையும் நம்மை போல இயேசுவை பற்றி, பிதாவாகிய தேவனை பற்றி முழுமையாக வேதத்தை அறிந்தவனாக இருக்கிறார், புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். 42 சொல்லுகிறது, இயேசுவை அவன் நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஞானம் அவனுக்கு இருக்கிறது. உண்மையாக ஒரு நல்ல வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். இயேசு எதுக்காக வந்தார்? நம்ம எல்லாருக்காக நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார். இந்த உலகத்துல பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பாடு, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை தான் சொல்றான் இந்த கள்ளன். இயேசுவே, உங்களுடைய ராஜ்யத்துல என்னை என்ன பண்ணுங்க, நினைத்துக் கொள்ளும். அப்படி என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்? ராஜ்யத்துல என்ன சேர்த்துக் கொள்ளும். அப்படி என்று என்ன சொல்ல வருகிறார்? என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என் பாவத்தை எல்லாம் மன்னி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய உபதேசத்தை குறித்து நன்றாய் அறிந்திருந்ததானே ஒரு கள்ளன் என்று என்னால் சொல்ல முடியும். திமிர்வாதமாய் கிடந்தவனை இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்த நட என்று சொன்னார். அப்போ அவர் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த இன்னொரு கள்ளன் அறிந்திருக்கிறான். பிரியமானவர்கள், நம்ம எல்லாருமே ஒரு காரியத்தை ஏதோ ஒரு மைண்ட் அளவில் அல்ல, இருதயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய பாவங்களை நாம் செய்திருந்தாலும் அவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்கும் போது, அவரிடத்துல நாம் மனம் வருந்தும் பொழுது, அது குறித்து நாம் மனஸ்தாபப்படும் போது, அது குறித்து முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்துல இந்த திருடன் இயேசுவின் இடத்துல எப்படி கெஞ்சினானோ, ஆண்டவரே ராஜ்யத்துல என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் போது, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்குள் இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், ஒரு நொடி பொழுதில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவரா. நாம் யாருக்கு விரோதமா பாவங்களை செய்தோமோ அவர்கள் மன்னிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஸ்தோத்திரம், முதலில் மன்னிக்கிறவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், இயேசுவே, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றார். இதுவரைக்கும் இயேசு ஒன்றும் பேசவில்லை. இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் பேசினார்கள், அதுக்கு முன்னாடி அதிகாரிகள் பேசினார்கள். எல்லாருமே இதுவரைக்கும் எழுந்துதான் பேசினார்கள். ராஜ்யத்தில் என்னை இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லி கொண்டுதான் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த ஒரு எழுந்து போனதை தேடவும் மட்டும்தான் ரட்சிக்கவுமே முழுமையாக புரிந்து கொண்டு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவருடைய வந்த அந்த எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான காரணமே என்னவென்றால், நம்ம எல்லாரையும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான்
அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன இயேசு சொல்லுகிறார் பாருங்க. அந்த வாய்ஸ் இருக்கிறத இயேசு பேசின வார்த்தைகள் அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் சொன்ன எல்லா வார்த்தையும் இயேசு கவனித்துக் கொண்டே இருந்தார். அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். இயேசு இன்றைக்கு மரிக்க போகிறார். தன் ஜீவனை விட போகிறார். இந்த திருடனும் விட போகிறான், அந்த திருடனும் ஜீவனை விட போகிறான். ஆனால் முதல் பேசின திருடனுடைய ஜீவன் பாதாளத்துக்கு செல்லுகிறது. முதல்ல பேசின அந்த திருடனுடைய ஆத்மா எங்க போகிறது? பாதாளத்துக்கு செல்லுகிறது. அது ஒரு வேதனையான ஒரு இடம் பிரியமானது. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இரண்டாவது பேசின திருடன் புரிந்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், இயேசுவே நான் பாவிதான். அவன் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொள்ளுகிறான். நாம் நியாயப்படி தண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு முன்பதாக தன்னை ஒப்புக்கொள்ளுகிறான். அவன் செய்த பாவங்கள் அவன் ஒத்துக்கொண்டுதான் சொல்லுகிறான், ராஜ்யத்திலே என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தரணும். இயேசு உடனே அவருக்கு ஒரு மன்னிப்பை என்ன பண்ணார்? அவர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் ஞானசானம் எடுக்காத ஒரு மனிதன் எப்படி பரதேசிக்கு செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதுக்கு பிற்பாடு, உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம எல்லாருமே ஞானசானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் தன் பாவங்களுக்காக வருந்துகிறார்களோ அவர்கள் எல்லாருமே பரதேசிக்கு சென்றிருப்பார்கள். ஆபிரகாம் முதற்கொண்டு, நோவா முதற்கொண்டு, அதுக்கு பின்னாடி வாழ்ந்த எத்தனையோ நீதிமான்கள் எல்லாருமே எங்கதான் இருக்கிறாங்க? பரதேசில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி செய்யும் பொழுது, அதாவது மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதேசில் இருப்பார். 3 நாள் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? பரதேசில் இருந்தார். அவர் மரித்து அவர் உடனே பரதேசிக்கு சென்றார். அந்த கள்ளனும் கூட மனம் திரும்பினவனா இருந்ததுனால, பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டவனா இருந்ததுனால அவனும் இயேசுவோடு கூட எங்க போனான்? பரதேசிக்கு சென்றான். பிறகு இயேசு கிறிஸ்து பரதேசில் இருந்து அந்த முதல் நாளே என்ன செய்தார் என்று சொன்னால், பேதுருல வாசிக்கிறோம், பரதேசில் இருந்து அவர் பாதாளத்துக்கு சென்று கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு 3 நாட்கள் அங்க என்ன பண்ணினார்? அவர் பிரசங்கித்தார். 3வது நாட்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல அவருடைய ஆத்மாவை தேவன் கொண்டு வந்து வைத்து அவர் 3வது நாள் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். எழுப்பின பிற்பாடு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். ஆமென். அந்த ஊழியத்தை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர்கள் நம்முடைய தேசத்துல செய்தார்கள். அதோடு கூட எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிறார்கள். 44வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இங்கே தமிழ் வேதாகமத்தில் எப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படியே இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா, மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே தொங்கும் பொழுது ஏறக்குறைய ஜீவனை விடுகிற நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், 3 மணி நேரம் உலகம் எப்படி இருந்தது? இருளா இருந்தது. பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தது. சுடுகாட்டுல எல்லாம் பூமி அந்தகாரம் ஆயிற்று. அங்கிருந்துதான போர் சேவகர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள். இவ்வளவு நேரம் இழந்தார்கள். இவ்வளவு நேரம் அவரை குறித்து கேலி கிண்டல் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. எல்லாரும் இனிமே தேவாலயத்துக்கு செல்லலாம், எல்லாருக்கும் பர்மிஷன் இருக்கிறது என்று சொன்னால், இயேசு ஜீவனை விட்டார்.
அதை விசுவாசித்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாரும் தேவாலயத்துக்குள்ள இனி திரைச்சல் இல்லை. அது கல்லறையில் நடக்கிறது, இது தேவாலயத்தில் நடக்கிறது. திரைச்சலை இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, இருட்டாக மாறினது. என்ன 45வது வசனம் சொல்லுகிறது, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அவன் ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஜீவனை விட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, என் கை ஆண்டவரே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது, இரண்டாவது வார்த்தையில நம்மையும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நம்மையும் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக நீங்களும் நானும் தேவாலயத்துக்கு வந்து அவருடைய சத்தியங்களை கேட்டு, அவருடைய உபதேசங்களை கேட்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அநேக உபதேசங்களை கேட்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வருடங்கள் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருந்தி நாம் தேவ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். இன்னொரே, ஒரு பாவியான மனுஷன். 2026 இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். ஆண்டவரே, நான் ஒரு புது மகளாக மாறப்போகிறேன், ஒரு புது மகனாக நான் மாறப்போகிறேன். என் வாழ்க்கையில ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாற வேண்டும். நான் செய்தது தவறு ஆண்டவரே. இந்த ஒரு திருடன் ஒத்துக்கொள்ளுகிறான் தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் அங்க ஒரு பாவம் செய்தேன். ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் ஒருவேளை நமக்கு ஞாபகம் இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு பொதுப்படியாகவே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், பாவங்களை மன்னியுங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடு கூட என் அறியாமல் நான் பாவம் செய்து விட்டேன். என் இச்சைகளின்படி, என் இச்சையினால் நான் பாவம் செய்து விட்டேன். எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது, பணத்தின் மேல ஒரு ஆசை வந்து விட்டது, விபச்சாரத்தின் மேல ஒரு ஆசை வந்து விட்டது, எனக்கு அந்த பதிவு மேல ஒரு ஆசை வந்து விட்டது, அந்த அந்தஸ்து மேல ஒரு ஆசை வந்து விட்டது. அதனால் நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் மன்னிங்கப்பா, என் பாவங்களை ஒரு விசையாய் மன்னிங்க. நான் ஒரு புது சிருஷ்டியாய் நான் மாறப்போகிறேன். ராஜ்யத்துல நீ வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்கப்பா, என்னை நினைத்துக் கொள்ளும். ராஜ்யத்துல நான் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும். நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நான் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது ஆண்டவரே. நீ மரித்ததுடைய நோக்கம் ஏதோ 10 நாள் ஜபங்கள் என்பதற்காக அல்ல. உண்மையாக நான் ஒரு மாறுதலுக்குள்ள வருகிறேன். என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும். எங்க சொந்தக்காருக்கு நான் முன்னாடி பாவம் செய்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நான் பாவம் செய்திருக்கலாம், யாருமே பார்க்கல என்றதுக்காக நான் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீர் வருகை சமீபமாயிருக்கிறது. ராஜ்யத்துல என்னை நினைத்துக் கொள்ள மாட்டேன், இந்த ராஜ்யத்துல என்னை நினைத்துக் கொள்ள மாட்டேன். இந்த பணத்தினால நான் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, இந்த பதவிக்காக நான் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, இந்த ஆசைகளுக்காக நான் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, இந்த இச்சைக்காக நான் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. ஆண்டவரே, ராஜ்யத்துல என்னை நினைத்தரணும். நான் நீதிமான் அல்லப்பா, நான் நீதிமான் அல்ல ஆண்டவரே. நீர் உன்னையும் என்னையும் காப்பாத்திக்கன்னு சொல்லுகிற அந்த கல்லனை போல நான் அல்லப்பா. நான் இன்றைக்கு உன்னுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா, அப்படி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம், என்னோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, நான் மனம் மாறுகிறேன் ஆண்டவரே,
நான் பரிசுத்தம் உள்ளவள் என்று நான் சொல்லவில்லை, நான் பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை. பாவிகளிலே பிரதான ஏதோ ஒரு இச்சையில எழுத்தது, ஏதோ ஒரு பாவம் ஆண்டவரே, நான் அவசரத்துல செய்யாகிலும் ஒருவருடைய காரியத்தை நான் இது யோசிக்கவில்லையே, என்னை மன்னியும் ஆண்டவர். பவுல் சொல்லுகிற ஒரு விஷயம், மன்னியும் ஆண்டவரே, ராஜ்யத்துல நினைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவை நீர் வந்த நோக்கம் இந்த உலகத்துல, உடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துல நீர் அனுப்பின நோக்கம் எங்களை நித்தியத்தில் சேர்ப்பதற்காக தானே. இத்தனை ஆண்டுகள் நாங்கள் இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்தது எதற்காக? இத்தனை ஆண்டுகள் உம்மை ஆராதித்தது எதற்காக? இந்த கவர்மெண்ட் வைத்திருக்கிற அத்தனை சலுகைகள் நாங்கள் விட்டு உம்மை சேவித்தது எதற்காக? இந்த உலகத்துல எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் அதெல்லாவற்றையும் விட்டு இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்தது எதற்காக? எல்லாம் பாவங்களை, எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் விட்டு வந்து நம்முடைய சமூகத்துல உட்கார்ந்தது எதற்காக? ராஜ்யத்தில் நான் வர வேண்டும் என்பதற்காகத்தானே, ராஜ்யத்தில் நான் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் ஏதோ சந்தர்ப்பங்கள்ல, ஏதோ சூழ்நிலைகள், ஏதோ ஆசையிலே, ஏதோ ஒரு இச்சையில நான் செய்த பாவத்தை நிமித்தம் நான் பாதாளத்துக்கு செல்வேன் என்றால், நான் பாதாளத்துக்கு செல்வேன் என்றால் அதுல என்ன லாபம் ஆண்டவரே? இத்தனை ஆண்டுகள் ஆராதித்தது, இத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு சென்றது, இத்தனை ஆண்டுகள் உமக்காய் கொடுத்தது, இத்தனை ஆண்டுகள் ஜெபித்தது எல்லாம் வீணாய் போகுமே. என மன்னியும். ஒரு ராஜ்யம் வரும்பொழுது என நினைத்தரணும். சதா காலம் ஒரு ராஜ்யத்தில் உம்மை ஆராதிக்க, சந்தோஷமாய் வாழ எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.